நான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு பைக் சத்தம் கேட்டது. நான் அப்படியே ஏதோ திரும்பி பார்த்தேன். அது வேற யாரோட பைக்கும் இல்லை. நான் காதலிக்கிறேன்னு சொன்னேனே, அவரோட வண்டி தான். வருண், ஏ மீனா, என்ன இவனை விட்டுட்டு வந்துட்ட? எப்பவுமே ரெண்டு பேரும் ஒன்னா தானே போவோம். இன்னைக்கு நீ மட்டும் கிளம்பிட்ட? அதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதான் கோவிலுக்கு போனோம், கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டேன். சரி, அதை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆமா, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போனோம். ரொம்ப வெயிலா இருக்குல்ல வருண், ஏதாவது மரத்தடியில் கொஞ்சம் நேரம் நிக்கலாமா? சரி, அங்க ஒரு ஆளுமரம் வருது பேர், வா அது அடியில போய் நிக்கலாம். வா வருண், கொஞ்ச நேரம் அந்த நிழல நின்றுட்டு போலாம். அப்பா, வெயில் மண்டையை பொளக்குது. வா. டேய், எனக்கு ரொம்ப தாகமா இருக்குடா. வாடா போய் பக்கத்துல ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு வரலாம். ஏண்டி, அதுக்கே நீ என்ன கூப்பிடுற? நீ போய் குடிச்சிட்டு வா. டேய், எனக்கு தனியா தண்ணியில இறங்க பயமா இருக்குடா, வாடா. சரி வா போலாம். ஏ மீனா, வண்டி? இங்கேயே இருக்கட்டும் வருண், கொஞ்ச நேரம் தானே, யார் எடுக்க போறா? யாருமே இல்லைங்க. சரி வா. அப்பா, தண்ணிய பார்த்ததும் அள்ளி அள்ளி குடிக்கணும் போல இருக்கு. வா வருண். போ போ, முதல்ல நீ போய் அள்ளி அள்ளி குடி, அதுக்கப்புறம் நான் வந்து குடிக்கிறேன். வருண், குழந்தையா நீ? இந்த வாங்கிக்கோ. அச்சோ வருண், நிறுத்து. என்ன வருண் இது? நீ என்ன குழந்தையா? தண்ணியெல்லாம் மேல தெரிச்சிட்ட பாரு. எல்லாம் ஒரு ஜாலிக்காக தான் மீனா, நீ வேணா என் மேல தெளிச்சு விடு. போ வருண், போ கிளம்பலாம். கிளம்பணுமா? யாருமே இல்லைங்க. இந்த நேரத்தை நல்லா உபயோகப்படுத்திக்கணும். என்ன சொல்ற நீ? என்ன உபயோகப்படுத்தணும்? ஒழுங்கா கிளம்பு. அது போ வருண், நான் கிளம்புறேன். ஏ மீனா நில்லு. நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். ஏ மீனா, அதுக்குள்ள நீ விட்டுட்டு கிளம்பிட்டா பாரு. இவன் யாரு? மீனாவோட இவனுக்கு என்ன வேலை? ஹலோ தேவா. டே மச்சான், உன் மாமா பொண்ணு இருக்காளு மீனா, அவ ஒரு பையன் கூட சிரிச்சு பேசி சுத்திக்கிட்டு இருக்காடா. தண்ணியெல்லாம் தெரிச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோ. ஏன், உனக்கு எதனா தெரியுமா? அதை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியண்டா மச்சான். அவளை எப்படியாச்சும் நான் கல்யாணம் செஞ்சுக்கணும். சரிடா, சொல்லிட்டல, கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். என் நண்பனுக்கு இடையூறா எவன் வந்தாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு தேவாவோட ஆசைக்கா குறுக்க வந்த, இப்ப பாரு, அதால இந்த உலகத்தை விட்டே நீ போயிட்ட. இனி அவனுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. இந்த விஷயத்த தேவா கிட்ட சொல்லுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். டே மச்சான், ஒரு சந்தோஷமான விஷயம். மீனா பின்னாடி சுத்திட்டு இருந்த அந்த பையன், அவனை இப்ப தண்டா லாரி விட்டு தூக்கி அடிச்சேன். ஆளு காலி. சந்தோஷமா உனக்கு? உனக்கு இருந்த ஒரே தடையும் நீங்கிடுச்சு. என்னடா சொல்ற மச்சான், உண்மையாவா சொல்ற? ஐயோ, ரொம்ப நல்ல வேலை செஞ்சடா. எனக்கு இருந்த ஒரே பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. ஆனா இதோட விடக்கூடாதுடா மச்சான். ஊருக்குள்ள மீனாவும் அந்த பையனும் ஒன்னா இருந்தாங்கன்னு சொல்லி ஊர்ல பொருளிய கலப்பணும். ஊர் ஜனங்கள்லாம் அதை நம்பணும். அதை நம்பி அவளுக்கு கெட்ட பேர் வரணும். அவளுக்கு வேற எவனும் பொண்ணு கிட்ட வரக்கூடாது. இது என் மாமாக்கு அது வரைக்கும் எட்டணும்டா. அப்பதான் என்னோட திட்டம் முழு வெற்றி அடையும். கண்டிப்பா மச்சான். இப்பவே ஊர்ல போய் ஒருத்தங்கிட்ட சொன்னா போதும், ஊர் முழுக்க அது பத்தி எரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேரும் தனியா இருந்தாங்க அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு சொல்றேன், விடு. ரொம்ப நன்றிடா மச்சான். உனக்கு நான் இதுக்கெல்லாம் என்னடா கைமாறு செய்ய போறேன்? விடுடா, நட்புக்குள்ள என்னடா, உனக்காக நான் பண்றேன். எனக்கு ஒரு பிரச்சனை நீ பண்ண மாட்டியா? சரிடா, நான் வைக்கிறேன். சரிடா மச்சான்,
தெரியுமா விஷயம் உனக்கு? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காளே மீனா, அவ ஏதோ ஒரு பையன் கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருந்தானா. இன்னைக்கு அவன் கூட தனியா எங்கேயோ போயிருக்கா. அப்படியா? பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருந்தாலே, அவளே இப்படிப்பட்ட வேலையை செய்யறா? ஆமா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? பார்த்தவங்க தான் சொன்னாங்க. இப்ப கூட எவன் கூட தனியா இருந்துட்டு வந்திருக்காளாம். சீச்சி, அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நல்ல பொண்ணாட்டம் இருக்கா, அடக்கமா குனிஞ்சு தலை நிமிராம போறா. அவளை அப்படி பண்ணிட்டா? ஆமாக்கா, இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியல. குனிஞ்சு தலை நிமிராம போற பொண்ணுங்க தான் முக்காவாசி தப்பு பண்ணுதுங்க. சிரிச்சு பேசி ஊரை சுத்தது பொண்ணு கூட நம்பிடலாம். உம்முன்னு இருக்காளுங்க பாருங்க, அவளுங்களை நம்பவே கூடாது. மீனாவோட அப்பா வராரு. பார்க்க ஊமை மாதிரி இருக்க பொண்ணுங்களை தான் நம்ப கூடாது போல இருக்கு. ஆமா ஆமா, இந்த மீனா இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. என் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, உங்க பொண்ணு தான். யார் யார் கூடவோ சுத்திக்கிட்டு இருக்கலாம், போய் என்னன்னு கேளுங்க. அம்மா இல்லாத பொண்ணு, அப்பா வளர்த்ததுனால இப்படி இருக்கு. வாயை மூடுங்க எல்லாரும். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். உங்க வாய்க்கு வந்தபடிதான் பேசிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட எதுக்கு என்ன கோவப்படுறீங்க? கேள்விப்பட்டதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். வேணும்னா உங்க பொண்ணுகிட்டயே போய் கேளுங்க, யார் கூட சுத்திட்டு வந்தானு. பாத்தியாக்கா, பொண்ணு இன்னொருத்தவங்க கூட சுத்தத்து கூட தெரியாம இருக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு அப்பா. என்ன இருந்தாலும் அம்மா இருந்தா கவனிப்பா இருக்கும். அப்பா கவனிப்புல வந்த பொண்ணு பாவம், அதான் இப்படி ஆயிடுச்சு. ஆமா ஆமா, உண்மைய சொன்னா என்ன கோவத்து பாரு இந்த அண்ணனுக்கு. ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு விஷயம். இவருக்கு இப்பதான் தெரியுதான். எல்லாம் தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே மறைக்கிறது. தான் தங்கச்சி பையனுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்னன்னா அவ வேற ஒருத்தன் கூட தனியா. சீச்சி. சரி சரி, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? வாங்க வீட்டுல இருக்க வேலைய போய் பார்க்கலாம். மீனா, அப்பா சொல்லுங்கப்பா. உனக்கும் உன் காலேஜ்ல படிக்கிற பையனுக்கும் காதலா? கேக்குறல, பதில சொல்லு. அப்பா அப்பா அது வந்து அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. அம்மா இல்லாத பொண்ணுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்த பாரு, அது என்னோட தப்பு. செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால இப்போ ஊரு மெஞ்சிட்டு வந்திருக்க. உனக்கும் தேவாக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம். ஒழுங்கா அவனை கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப நடத்துற வழிய பாரு. அப்பா, நான் சொன்னா சொன்னதுதான். உன் அப்பா உயிரோடு இருக்கணும்னா இது நடந்தா ஆகணும். அப்பா சின்ன வயசுல இருந்து என் மேல இவ்வளவு கோவப்பட்டதே இல்ல. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ணே வாங்கண்ணே. என் பொண்ணுக்கு உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறேம்மா. இந்த மாதத்திலேயே கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணும். என்ன சொல்ற? அண்ணே அது வந்து மீனாவை பத்தி ஊருக்குள்ள அரசல் புரசலா கேள்விப்பட்டேன். அவ கூட படிக்கிற பையன் கூட சேர்ந்து அவ ஊர் சுத்திட்டு இருக்காளாமே. அந்த பையனுக்கும் அவளுக்கும் ஏதோ தப்பான தொடர்பு இருக்கத்தா ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. தினமும் என் காது படவே ஒரு விஷயம் வருதுன்னா பாத்துக்கங்களேன். அதனால இப்போதைக்கு அந்த கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு. அவ மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஒரு முடிவு எடுக்கலாமே. கல்யாணம் வேணாங்கிறத இப்ப சுத்தி வளைச்சு பேசுற. மாமா கிட்ட இதை விட நல்ல பேர் வாங்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. என்னம்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? என்னடா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக நம்ம வீட்டு போன நாமளே சந்தேகப்படலாமா? நாம பார்த்து வளர்த்த பையன் என்னமா பேசுறான் பாத்தியா இப்போ? மாமா நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். மீனாக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா இவரோட சொத்து மொத்தமும் எனக்கு தான். அப்படி நடக்காம போயிடுச்சுன்னா இப்போ மொத்த பழியும் மீனா மேலேயே வந்துடும். அப்படி ஒருவேளை மீனா ஓடி போயிட்டானா மாமாவையும் மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருவாரு. என்னடா பேசுற? யோசிச்சுதான் பேசுறியா? நான் நல்லா யோசிச்சுதாமா பேசுறேன். நம்ம வீட்டு பொண்ணு நம்மளே தப்பா பேசினா என்ன அர்த்தம் சொல்லு? மீனாக்கா எனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். மாமா நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க. மீனா கழுத்துல நான் கண்டிப்பா தாலி கட்டுவேன். மருமகனே, நீங்களே இப்படி பேசுறது? நான் தூக்கி வளர்த்த பையன் இப்படி பேசுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அண்ணே அவன் ஏதோ தெரியாம வளர்றான். நான் ஒன்னும் தெரியாம உளறமா, நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஏன்டா அவசரப்படுற? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. மாமா நான் அந்த சொல்றல, நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க போங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் வரேன். ஏண்டா இன்னொருத்தன் கூட சுத்திட்டு இருந்த பொண்ணை போய் கட்டிக்கிறேன்னு சொல்ற? உனக்கு என்ன மூளைகிற மயங்கி போச்சா? யாருக்குமா மூளை மழுங்கிடுச்சு? அவரோட சொத்து மொத்தம் எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கல்யாணம் தானே. அட பாவி.
வருண் போனை எடு வருண். This number not reachable. ஐயோ வருண் போனை எடு. ஏன் not reachable னே வருது? என்னாச்சு வருணுக்கு? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்?